السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்திலே அல்லாஹ்வுடைய அருளால் நாம் எல்லாம் தற்பொழுது இந்த நேரத்தை ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே சில முக்கியமான அடிப்படை செய்திகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நேரான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கின்றான். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எல்லா விஷயங்களையுமே திருமறை குர்ஆன்லையும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் இந்த இறுதி சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தந்திருக்கின்றான். ஆனால் இன்று வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் சொல்லித்தராத பலவிதமான செயல்பாடுகளை வணக்கம் என்ற பெயரில் இன்று வரைக்கும் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் பிரதானமாக நாம் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கல்ச்சர், ஒரு கலாச்சாரம் என்னவென்றால் தர்கா வழிபாடு. இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுக்கு கபரை கட்டிவிட்டு அந்த கபருல விழாக்கள் எடுப்பது, அந்த கபருல நின்று அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வது, அந்த கபரின் மீது தங்களுடைய தலைகளை வைத்து சாஷ்டாங்கம் செய்வது, இப்படிப்பட்ட ஒரு மோசமான கலாச்சாரம் நம்ம ஊர்லையும் சரி, பொதுவாக இந்தியா முழுக்கவும் சரி, சில உலக நாடுகளில் கூட இந்த தர்கா கலாச்சாரம் இன்று வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாமெல்லாம் அந்த கலாச்சாரத்தை தான் இருந்தோம். அப்படித்தானே? நாம் ஏறாத தர்கா கிடையாது, நாம் போடாத மொட்டை கிடையாது, நாம் வாங்காத நேர்ச்சை கிடையாது. எல்லாமே ஒரு காலத்தில் வாங்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? நேர்வழியை தந்திருக்கிறான். இது இஸ்லாத்துக்கு முரணானதிலோ இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு காரியமாக இருக்குது. இறந்தவர்கள்ட்ட எப்படி போய் நாம் துவா செய்வது? இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றானே, இன்னக்க லா துஸ்மியுல் மௌத்தா, இறந்தவர்களை நீங்கள் செவியேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் நபிக்கே சொல்லி காட்டுறானே. அப்ப இது மாதிரியான வசனங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகள் நமக்கு வந்தபோது அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய இந்த தூய மார்க்கத்தை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இதுக்கு நாம் அன்னிச்சின் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பழைய நிலையில் இருந்தால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல தர்கால ஏதாவது கந்தூரி நடந்துச்சு வைங்களேன், அந்த கந்தூரி கமிட்டியில் நாம் ஒரு ஆள் மெம்பராக இருந்திருப்போம், அல்லது நாம் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்து என்ன செய்வோம், அதனுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான். அதே மாதிரி இன்று இந்த மோசமான கலாச்சாரத்தை இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் என்ன செய்யணும்? அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கணும். அவங்களும் இந்த தர்கா வழிபாட்டிலிருந்து அதில் மீண்டு இது ஒரு வழிபாடு கிடையாது, இது ஒரு வழிகேடு என்று அவர்கள் புரியணும் என்பதை நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தை துவா செய்யணும். அந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாம் இருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே, அதாவது இறந்தவர்கள் அது நபிமார்களாக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? கபரை கெட்டக்கூடாது. இது இஸ்லாத்துல தெளிவான ஒரு தடை ஒன்று இருக்கிறது. நம்ம ஊரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சில தெருக்கல்ல, ஏராளமான தெருக்கல்ல சில அப்பாக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க?
தர்காக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்க சொன்னால், அவ்வப்போது வியாழக்கிழமை வந்து என்ன செய்வாங்க, ஒரு துவா ஒன்று செய்வார்கள். சில முக்கியமான நாட்கள் என்ன செய்வாங்க, வந்து பிரார்த்தனையும் செய்வார்கள். அவர் பிறந்த நாளோ அல்லது இறந்த நாளோ வந்துட்டா அதற்கென்று ஒரு கந்தூரி ஒன்று என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. அந்த கந்தூரி கொண்டாடுவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி குரான் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பார்க்கலாம், சுபு தொழுத உடனே சில நேரங்களில் குரானுடைய சவுண்டு கேட்கும், காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். குரான் ஓது நல்ல தப்பு இல்லை, ஆனா எதுக்காக அவங்க ஓதுறாங்க, அந்த காரியம் தப்பா இல்லையா? இவர் இறந்துட்டாரு, இவருக்காக நினைச்சிடும் குரான் ஓதுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓதுவாங்க. இப்படி ஒரு மாசம் ஓதுவாங்க. ஓதி முடிச்சுட்டு கடைசியா அந்த கந்தூரி நாள், அந்த நாள் வந்த உடனேயே அப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா, அந்த கபரை அலங்கரிச்சு பூலாம் போட்டு அதுக்கு அதில் நின்று மௌலூது ஓதி அவங்ககிட்ட ஃபாத்தியா ஓதி அவங்ககிட்ட துவா செய்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அவங்ககிட்ட டைரக்டாக துவா செய்யல, அவர்கள் எங்களை வந்து அல்லாஹ்விடம் நெருக்கமாக்குவார்கள், அதைத்தான் அவங்ககிட்ட நாங்கள் செய்கிறோம் அப்படிம்பாங்க. இதுக்கு அனுமதியே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு இந்த கபரு கட்டுவது சம்பந்தமாக யாரா இருந்தாலும் இந்த கபரை நீங்க எப்படி அமைக்கணும், அதனுடைய நிலை என்ன என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக இந்த இஸ்லாத்தில் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க மௌத்துக்கு முன்னால், ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு எச்சரிக்கை செய்தார்கள். என்ன எச்சரிக்கை செய்தார்கள்? லஅனல்லாஹ யஹூத வன் நஸாரா, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் யஹூதிகளையும் கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களின் நபிமாருடைய மன்னரைகளை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள். நபிமாருடைய கபறுகளை, இங்க இருக்கக்கூடிய கபறுல என்ன கபரு? நபிமார்கள் கபறு கிடையாது, ஏதோ நல்லவங்களா வாழ்ந்தாங்க அப்படின்னு கட்டி வச்சிருக்காங்க. அது கூட நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியுமா? ஒருவர் நல்லவர், ஒருவர் அவுலியா என்று எந்த மனுஷனாலையும் சொல்ல முடியாது. அது யார் தான் சொல்லி தரணும்? அல்லாஹ் தான் சொல்லி தரணும். அல்லாஹ் அறிவித்து தந்தால்தான் நாம் ஒருவரை அவுலியா என்று சொல்ல முடியும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத யாரையும் நம்ம அவுலியாவை சொல்லவே முடியாது. ஏன்? உள்ளத்தை நம்மளால தோண்டி பார்க்க முடியாது. அவர் வெளிப்படையா நல்லவராக இருந்திருப்பாரு, வெளிப்படையா இபாதத் செஞ்சிருப்பாரு, ஆனா அவர் எதுக்காக செஞ்சார் யாருக்கு தெரியும்? அது அல்லாஹ்க்கு மட்டும் தானே தெரியும். அப்ப இங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய கபருலாம் யாரு? நல்லவர்கள் சொல்றாங்க. நல்லவர்களுடைய கபரு வந்து கட்டியிருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமாருடைய கபரு கட்டினாலே அல்லாஹ் அவங்களை சபிச்சிருவான். அந்த கபரை அவர்கள் வணங்குமிடமா ஆக்கினாலே அல்லாஹ் அவங்களை என்ன செஞ்சிருவான்? சபிச்சிருவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இவங்கெல்லாம் எம்பாடு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடிய உங்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய பகுத்தறிவை எங்கு கொண்டு அடமான வைக்கிறீர்கள்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் துவா செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துவா செய்யணும். நாம் உதவி செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி கேட்கணும். அல்லாஹ்வை விருத்தி ஈவன் நபிமார்கள்ட்ட கூட என்ன செய்யக்கூடாது? நாம இறந்த பிறகு உதவி கேட்கக்கூடாது, அவர்கள் இறந்த பிறகு அவர்களை துவா செய்யக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய மரண தருவாயில இந்த இறுதி சமுதாயத்துக்கு எச்சரிக்கித்த மிக முக்கியமான ஒரு செய்தி, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நபிமாருடைய கபர்களை வணங்குமிடமாக ஆக்கி கொண்டார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து இன்னொரு இடத்துல நமக்கு சொல்லி காட்டினாங்க. என்ன சொன்னாங்க? அலா வ இன்ன மன் கான கபலிக்கும் கானு யத்தஹிதுன குபூர அன்பியாஹும் வ சாலிஹி மசாஜித். உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர் நபிமார்கள் மற்றும் நல்லடியாருடைய கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித் இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக். அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். எந்த ஒரு கபரை என்ன செஞ்சிடாதீங்க, வணங்குமிடமாக நீங்க ஆக்கி விடாதீர்கள். அதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன். ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. கண்மணி நாயகம் கண்மணி நாயகம் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகிறீர்களே, அந்த கண்மணி நாயகம் சொன்ன எச்சரிக்கை, எந்த கபரையும் நீங்கள் கட்டிவிடாதீர்கள்,
எந்த கபூரையும் நீங்கள் வணங்குமிடமாக ஆக்கிவிடாதீர்கள் என்று சொன்னார்களே, உண்மையிலேயே ரசூலுல்லாவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய இந்த எச்சரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? விளங்கணுமா இல்லையா? அதனால்தான் ரசூலுல்லா தன்னுடைய கபூர் சம்பந்தமாக பயந்தாங்க. தன்னுடைய கபூரும் விழா கொண்டாடும் இடம் ஆக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். கடைசி கட்டம், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி ஈதா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக நீ ஆக்கி விடாதே. அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸன யுஅபத், யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த பயம் மட்டும் இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நாங்க என்ன செஞ்சிருப்போம்? வெட்ட வழியில் அமைச்சிருப்போம், கெட்டிருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் பயந்தாங்க, நம்முடைய கபரை விழா கொண்டாடும் என ஆக்கிடுவாங்களோ, நம்முடைய கபரை வணங்கும் இடமா ஆக்கி விடுவார்களோ என்று ரசூலுல்லாஹ் பயந்தாங்க. அதனால இன்னை வரைக்கும் எப்படி இருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபரு? தரமட்டமா இருக்குங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கபரே தரமட்டம் தான். ரசூலுல்லாஹ்வுக்கு மேலையா இவங்கெல்லாம்? இந்த அப்பாமார்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மேலையா? அவங்கள கபரை கட்டி வச்சிருக்கிறீர்களே, அலங்கரிக்கிறீர்களே, பூமாலை போடுகிறீர்களே, விழா எடுக்கிறீர்களே, கந்தூரி கொண்டாடுகிறீர்களே, அவர்கள்ட்ட போய் துஆ செய்தீர்களே, அங்கே போய் செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய கபூரில் நம்ம நாட்டிலேருந்து போவாங்க, போய் அங்கே போய் என்ன செய்வான்? கையேந்தி துஆ செய்ய போவான். அங்கே எஸ்கார்டு நிற்பான், ஒரே அடி அடி. அங்கே போ, காபத்துல்லாவுக்கு போ, பள்ளிவாசலுக்கு போ, அங்கே போய் துஆ செய். இங்கே என்ன வந்து துஆ செய்கிறேன் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்? இறந்தவர்கள்ட்ட நாம் துஆ செய்யக்கூடாது, யாராக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தர்கா வழிபாடு ஒரு மோசமான வழிகேடு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. இது அடிப்படை, இஸ்லாத்துடைய பேஸ். இந்த நிலையில நாம மூத்தா போயிட்டோம் சொன்னா மறுமையில் ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஏராளமான எச்சரிக்கைகள் இந்த தர்கா சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்களில் தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்கா வழிபாட்டிலிருந்து பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக. ஏன் தெரியுமா கேட்குறேன்? இதை எதிர்த்தவங்க இன்னைக்கு போய் நிற்கிறாங்க, இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண நினைச்சாங்க, இன்னைக்கு போய் நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். அல்லாஹ் அது மாதிரி ஒரு நிலை நமக்கு ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ அல்லாஹ் இதிலிருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம